பரோட்டா, அதுவும் கோதுமை மாவில், அதுவும் கார்லிக் பட்டர் ஃப்ளேவரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு, உப்பு, சுகர், அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்ச பிறகு அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதை மூடிட்டு ஒரு மணி நேரம் விட்டுருங்க. 1 மணி நேரத்துக்கு பிறகு அதை நான் 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். அப்படியே மூடிட்டு மறுபடியும் இன்னொரு அரை மணி நேரம் விட்டுருங்க. அரை மணி நேரத்துக்கு பிறகு ஒரு ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை எவ்வளோ தின்னாக உங்களாட்டி ரோல் பண்ண முடியுமோ, இல்லை இந்த மாதிரி கையை வச்சே பொறுமையாக தட்டி விட்டுட்டு அதுக்கு உள்ளர மறுபடியும் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மடக்கி ஃபோல்ட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மறுபடியும் மூடி ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விடலாம். ஆனால் நான் ரெஸ்ட் விடலை, நான் உடனே தான் சுட்டெடுக்க போகிறேன். நீங்கள் ரெஸ்ட் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக ஃப்ளேக்கியாக வரும். நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ கையை வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிட்டு நல்லா சூடான தோசைகளில் போட்டு நெய் ஊற்றி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு மேலே சூடாக இருக்கும் போதே கொஞ்சமாக கார்லிக் பட்டர் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கார்லிக் பட்டர் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். பரோட்டாவை சுட்டு எடுத்துகிட்டு அடிப்போம்ல, அதை பொறுமையாக அடிங்க. ஏன்னா அது கோதுமை பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால பிஞ்சு போயிடும். லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டால் போதும். அப்படியே சுட சுட பிச்சு ஒரு சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த கார்லிக் பட்டர் ஃப்ளேவரோட அந்த சிக்கன் கிரேவியை தொட்டு சாப்பிடும் போது அட்டகாசமாக இருக்கும்.